இன்றைய சிந்தனை நம்முடைய மனம் எதை நினைத்தாலும் அங்கு சென்று விடுகிறது நினைத்த மாத்திரத்தில். அதற்கு காலமும் தேவைப்படுவதில்லை. நினைத்தவுடன் நினைத்த இடத்துல போயிட்டு மனம் நின்று திருப்பி வந்துடுது. இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கோம். யூஎஸை பற்றி நினச்சோன்னா யூஎஸை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் ஒரு ரொம்ப குறுகிய, அதாவது டைம்னு ஒன்று இல்லை, டக்குன்னு யூஎஸை பற்றியோ இல்லை இந்த உலகத்தில் யாரை பற்றியோ எதை பற்றியோ நீங்கள் இந்தியாவிலேருந்துனே இந்த பிரபஞ்சத்தில் எந்த மூலையில் வேணாலும் உங்களுடைய மனம் செல்லக்கூடியதாகவும் சென்று அதை ருசிக்கக்கூடியதாகவும் இருக்குது. அப்போது இந்த உடல் நமக்கு சிறையா அப்படின்னு ஒரு சிந்தனை இருக்குது. இந்த உடல் நமக்கு சிறையா அப்படின்னா, இங்கே உடலும் மனமும் வேற வேற இல்லை. நமக்கு கண்ணுக்கு தெரிகிற உடல், கண்ணுக்கு தெரிகிற மனம், கண்ணுக்கு தெரியாத மனம், கண்ணுக்கு தெரியாத உடல். புரியுதுங்களா? உடல் நம்மளுக்கு சிறையாக இருக்க வாய்ப்பு இல்லை, மனம்தான் நம்மளுக்கு சிறையாக இருக்குது. ஆனால் நம்ம நினைத்த உடனே காரியங்கள் உடனே நமக்கு வாய்க்கிறது. இப்போது ஏதோ ஒன்று வேணும், வீடு கட்டணும், இல்லை ஏதோ ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினச்ச உடனே அது உடனே உங்களுக்கு கிடைச்சிருது. அது ஏன் வெளியில் நடக்க மாட்டுது அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய எண்ணங்களால் உங்களுக்கு கிடைத்த, எனக்கு ஏதோ ஒரு வேலை வேணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னா அதோடு நிறுத்தாமல், எனக்கு எப்படி வேலை கிடைக்கும், நான் இவ்வளோ தானே படிச்சிருக்கேன், எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, எனக்கு பெருசாக எதுவுமே தெரியாது, எனக்கு எப்படி இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு எண்ணங்களால் உங்கள் விருப்பங்களை சிதைக்கிறோம்ல. அதனால தான் உங்களுக்கு வெளியில் நீங்கள் நினைத்த காரியங்களை நிகழ்த்த முடியல. ஆனால் மனதளவில் நீங்கள் எதை விரும்பிய பொழுதும் அது உடனே இறைவன் அருளால் உங்களுக்கு அளிக்கப்படுகிறது. வணக்கம் பாஸ்கர். வணக்கம் ஐயா. உடனே நினைத்த மாத்திரத்தில் அது உங்களுக்கு கிடைச்சிருது மனதளவில். ஆனால் அதை வெளியில் நீங்கள் கொண்டு வர்றதுக்கு ஏன் உங்களால் முடியல அப்படின்னா, உங்களுடைய எண்ண சிதைவுகள் தான், உங்களுடைய அறிவு தான். அதாவது நீங்கள் இந்த பூமியிலிருந்து, இந்த பிரகதியிலிருந்து சேகரித்த அறிவின் காரணமாக உங்களோட விருப்பங்கள் எல்லாத்தையும் இந்த அறிவோடு உரசி பார்க்குறீங்க. உங்களுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, நான் இவ்வளோ தான், எனக்கு இது தான் தெரியும் அப்படின்னு நீங்கள் உங்களை சுற்றி ஒரு நம்பிக்கையை உருவாக்கி வச்சுருக்கீங்க. உங்களை பற்றியான நம்பிக்கைகள், நீங்கள் இவ்வளோதான்னு சொல்லி. அதை தாண்டி உங்களால் யோசிக்கவும் முடியல, அதை தாண்டி உங்களுடைய வாழ்க்கை இருக்குன்னு உங்களால் நினச்சி கூட பார்க்க முடியல. ஏன்னா இதுதான் நீங்கள்னு இந்த சமுதாயத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அறிவின் காரணமாக நீங்கள் ஒரு பவுண்ட்ரி வச்சுருக்கீங்க. அந்த பவுண்ட்ரியை தாண்டி உங்களுடைய விருப்பங்கள் செல்லும் பொழுது, எனக்கு எப்படி இந்த விருப்பம் நிறைவேறும் அப்படின்ற எண்ண சிதைவுகள், விருப்ப சிதைவு ஏற்பட்டு மனதால் நினச்ச ஒரு காரியம் மனதில் உடனே நிகழும்போது, ஆனால் வெளியில் நிகழ்கிறதுக்கான சாத்தியக்கூறு எல்லாத்தையும் அடைக்கிறது நம்ம தான். உடல் நமக்கு சிறை கிடையாது, மனம்தான் நம்மளுடைய சிறை. மனம் இந்த குழந்தைய பிறக்கும் பொழுது இல்லை, அது கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி இருக்கிற எல்லாராலையும் ஊட்டப்பட்டு மனம்னு ஒன்று உருவாக்கப்படுது. மனம்னா நீங்கள் இங்கேருந்து எதெல்லாம் இப்படி தான் இருக்குது அப்படின்னு உங்களோட ஐம்புலன்களால் கிரகிச்சிங்களோ அது உங்களோட நம்பிக்கைகளாகவும் ஒரு தீர்மானத்துக்கு வருது. அது இப்படி தான் அப்படின்னு ஒரு தீர்மானம் நம்ம எடுக்கிறோம். ஒரு
தீர்ப்புக்கு வந்துடுறோம். வாழ்க்கையை குறித்தோ, இல்லை நபர்களை குறித்தோ, இல்லை பணத்தை குறித்தோ, எல்லாத்த குறித்தும், வேலையை குறித்து, அறிவை குறித்து எல்லாத்த பற்றியும் ஒரு தீர்ப்பு வச்சுருக்கோம். அந்த தீர்ப்பு தான் உங்களோட சிறை. உடல் சிறை இல்லை. உடல் இருந்தால் தான் நீங்கள் யாருன்னு உணர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடல்னு ஒன்று இல்லைன்னா நீங்கள் யாருன்னு உணர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. உங்களுடைய மனம் நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் அடையும் தன்மை வச்சிருக்கு. ஆனால் நமக்கு இறைவன் கொடுத்த வரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய விருப்பங்கள் தான். உங்கள் விருப்பங்களில் உங்கள் இறைவன் இருக்கிறான். நமக்கு விருப்பம்னா என்ன, எண்ணங்கள்னா என்ன அப்படின்னு நம்மளுடைய மனதை பகுப்பாயறதுக்கே நம்மளுக்கு தெரியல. நம்மளுடைய அறிவினால் அலைக்கழிக்கப்பட்டு இந்த உலகத்தை பார்த்து 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 நம்மளுக்கு நம்மளுடைய மனம் என்னவாக இருக்கிறது அப்படின்னே நம்மளுக்கு புரியல. அதனால தான் நான் உங்கள் எல்லாரையும் கவனிங்க, உங்கள் மனம் எப்படியெல்லாம் இயங்குகிறது, எப்படியெல்லாம் விரிகிறது அப்படின்னு கவனிங்கன்னு எதுக்கு சொல்கிறோன்னா, உங்கள் மனதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக தான். உங்கள் மனதின் செயல்பாடுகளை புரிஞ்சுக்கிறதுக்காக தான். எல்லாரும் மனதை பற்றி அது கடந்த காலத்தில் தான் இருக்கும், நிகழ்காலத்தில் இருக்காது, எதிர்காலத்தில் தான் இருக்கும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட டேர்ம்ஸில் யாரையோ சொன்னதெல்லாம் ஒன்று சேர்த்து மனதை பற்றியான விளக்க உரைகள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாலும் நம்மளுக்கு இன்னுமே மனம்னா என்னன்னு பெரும்பாலான மனிதர்களுக்கு புரியவே இல்லை. பெரும்பாலான மனிதர்கள்னு தாண்டி 99.9% மக்கள் மனதை பற்றி பேசுகிறவங்களுக்கே மனம்னா என்னன்னு இப்போ வரைக்கும் புரியல. மனம்னா கடந்த காலத்தில் இருக்கும், எதிர்காலத்தில் இருக்கும், நிகழ்காலத்தில் இருக்காது. இதெல்லாம் அதை பற்றியான டெஃபனிஷன்ஸ், இதெல்லாம் ஒரு அறிவாக நம்ம சேகரித்து வைக்கிறோமே தவிர, இது நம்ம கண்டுபிடிக்கிற விஷயமாவோ, நம்மளுக்குள்ளே உணர்ந்து பார்க்குற விஷயமாவோ மாறாத வரைக்கும் மனம்னா என்னன்னு புரியாத ஒரு வார்த்தை, ஒரு அறிவாக மட்டுமே நம்ம சேகரித்து வச்சுருப்போம். மனம்னா என்னன்னு நீங்கள் அதை கவனித்து பார்த்தா புரிஞ்சுக்கலாம். அதோட செயல்களை பார்த்தா புரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய கோபங்கள், மகிழ்ச்சி, சந்தோஷம், வெறுப்பு இது எல்லாமே நம்மளுக்கு வருதில்ல. இதெல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். இதை பற்றி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கையாளலாம். எதுவுமே பண்ணாமல் நம்ம மனதை கையாளறதுக்கு தியானங்களையும், தியான முறைகளையும் அதெல்லாம் கொஞ்ச நேரம் மனதை கட்டி போடுறதுக்கான வழி அவ்வளோதானே தவிர விடுதலைக்கான வழி இல்லை. நம்மளுடைய சிறைகள் உடலாக இருக்க வாய்ப்பில்லை. நம்மளுடைய சிறை நம்மளுடைய சின்ன வயசுலேருந்து நம்மளுடைய கிரகிச்ச அறிவின் வழியாக ஏற்படுத்தி கொண்ட நம்பிக்கைகள் தான். அதுலேருந்து தான் உங்களால் வெளியில் வரவே முடியல. புரியுதுங்களா? இந்த உடல் உங்களுக்கு இருக்கிறதே பெருசாக தெரியல. உங்கள் உடல் உங்களுக்கு வெயிட்டாக இருக்குது. யாருக்குன்னா யாரோட உடல்னா வெயிட்டாக இருக்குது? இல்லை, லேசாக தான் இருக்குது. அதில் ஏதாச்சும் ஒரு துன்பம் வர வரைக்கும் அதை பற்றியான எந்த கான்ஷியஸும் நம்மளுக்கு இல்லை. சாதாரணமாக நம்ம இருக்கிறோம் அந்த உடலை வச்சுட்டு. நான் என்னோடய உடம்பு 100 கிலோ அப்படின்னா 100 கிலோவை நீங்கள் சுமந்துட்டுருக்கீங்களா? இல்லை. நீங்கள் எவ்வளோ கிலோ வேணாலும் இருக்கலாம், ஆனால் அது இருக்கிறதே உங்களுக்கு தெரியல. ஆனால் மனதில் சாதாரண எண்ணம் கூட உங்களை 1000 கிலோ வெயிட்டு போல் உங்களை அரிச்சிக்கிட்டே இருக்குது, வாழ்க்கையை சிதைக்குது. சாதாரண ஒரே ஒரு எண்ணம் மனதில் ஏற்பட்டுச்சுன்னா அந்த எண்ணம் யோசனைகளாக மாறி அந்த யோசனை உங்களை சிதைச்சி உங்கள் வாழ்க்கையே அரிக்குது. அது ரொம்ப வெயிட்டாக இருக்குது. பாரம் சுமந்து சோர்ந்திருக்கிறவர்களே என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் இயேசு கிறிஸ்து சொன்னார். பாரம்னா நீங்கள் யாரும் கையில் ஏதோ பொருள்லாம் வச்சுன்னு பாரம் சுமக்கலை. எல்லாமே மனதில் தான் நம்ம பாரமாக இருக்கிறோம். அந்த பாரம் எல்லாமே உங்களுடைய நம்பிக்கைகள் தான். அதாவது நம்பிக்கை என்பது நல்லதின் மீது வைப்பது, நன்மையின் மீது வைப்பது. ஆனால் நம்ம வச்சுருக்க நம்பிக்கை எல்லாமே நம்மளுக்கு எதிரானதாக இருக்குது. அதனால தான் வாழ்க்கையும் முரண்பாடானதாகவும் பயமாகவும் எல்லாமே நம்மளுக்கு சரியாக நடக்காது போல், எதுவுமே நம்மளுக்கு சரியாக நடக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நம்மளோட நம்பிக்கையை வச்சுருக்குறோம்.
வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும், நம்ம வாழ்க்கை நல்லா தான் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கைகள் நமக்குள்ளே ஒரு தீபம் போல் ஏற்றப்படாத வரைக்கும் நம்மளுக்கு ஒன்றுமே கிடைக்காது. நம்மளுடைய பாரங்கள் எல்லாமே, நம்மளுடைய சிறை எல்லாமே நாம் நமக்குள் ஏற்படுத்தி வைத்திருக்கும் இந்த சமூகத்தாலும் நம்மளை சார்ந்திருக்கிறவங்களாலும் ஏற்படுத்தப்பட்ட நமக்கு முரண்பாடான நம்பிக்கைகள் தான். நம்பிக்கைகள் அப்படின்னா உங்களுக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்குல்ல சில விஷயங்கள் டீஃபால்ட்டாக, அதை நீங்கள் நம்புறதுனால அது உங்களுக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கு, ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு. அதை நீங்களாகவே செல்ஃப் ஹிப்னாசிஸ் பண்ணிக்கிட்டீங்க. உங்களுக்கு இந்த ஒரு நபரை பற்றியோ, இப்போ நீங்கள் ஒரு ஒரு தெரியாத நபரை பார்க்கும்போது அவரை பற்றி எந்த ஜட்ஜ்மெண்ட்டோ இல்லை எந்த தீர்ப்புக்கோ நீங்கள் வரமாட்டீங்க. ஆனால் ஒரு நபர் கூட பழகி பார்த்த பிறகு இவர் நல்லவர் கெட்டவர் அப்படின்லாம் தீர்ப்பு எழுதுறீங்கல்ல, அது எதனால் உங்களுக்கு அந்த தீர்ப்பு வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் ஒரு அளவுகோல் வச்சுருக்கீங்க. இப்படிலாம் இருந்தால் அவர் நல்லவர், இப்படிலாம் இருந்தால் கெட்டவர், இதெல்லாம் செஞ்சால் நல்லவங்க, இதெல்லாம் செய்யலைன்னா கெட்டவங்க அப்படின்னு நீங்கள் ஒரு அளவுகோல் வச்சுருக்கீங்களா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அளவுகோலை வச்சுருக்குறோம். எல்லா அளவுகோலும் ஒரே மாதிரி இருக்காது. உங்கள் வாழ்வில் உங்களுக்கு கிடைத்த அனுபவங்களின் வாயிலாக நீங்கள் எல்லாரும் ஒரு அளவுகோலை வச்சுக்கிட்டு எல்லா விஷயத்தை பற்றியும் ஒரு தீர்ப்பு எழுதிக்கிட்டு அந்த தீர்ப்பின் அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சு ஒவ்வொரு நபரையும் அதில் தீர்ப்பு எழுதி ஜட்ஜ்மெண்ட்டு உண்டு பண்ணி அதன் அடிப்படையில் செயல் செய்கிறீங்கல்ல, இதுதான் உங்கள் வாழ்வின் சிறை. ஏன்னா உங்கள் தீர்ப்பு உண்மையானது இல்லை, உங்களுடைய அனுபவங்களும் உண்மையானது இல்லை. உங்களுடைய பேஸ் இருக்குல்ல, அந்த பேஸ் உண்மையானது இல்லை. நீங்கள் அதை விட்டுலாம் வெளியே வரும்பொழுது தான் உண்மைனா என்னன்னு புரியும். இதெல்லாமே ஒரு விதமான மாயத்தன்மை. நீங்கள் இங்கே யாரையுமே நல்லவங்கன்னு சொல்ல முடியாது, கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது. நிறைய நல்லது செய்தவங்களும் இங்கே கெட்டது செய்திருக்காங்க, நிறைய கெட்டது செய்தவங்களும் இங்கே நிறைய நல்லது செய்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு தீர்மானத்துக்கு நம்ம யார் மேலேயும் வர முடியாது. புரியுதுங்களா? இந்த தீர்மானங்களை எல்லாம் விட்டு உங்களை கவனித்து உங்களுடைய லேசான தன்மைக்கு புகுதல் தான் இந்த சிறையிலிருந்து வெளியில் வரத்துக்கான வழி. இந்த உடல் சிறையான்னு கேட்டால் உடல் சிறை இல்லை, உங்களுடைய மனம்தான் சிறை, உங்களுடைய தீர்ப்புகள் தான் சிறை. தீர்ப்பு எழுதி 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 எல்லார் மேலேயும், எல்லாத்து மேலேயும், உலகத்து மேலேயும், பார்க்குற எல்லார் மேலேயும், உங்களுக்கு சாதகமாக இருக்கிற எல்லார் மேலேயும் வேறு மாதிரியான தீர்ப்பையும், உங்களுக்கு எதிராக இருக்கவங்க மேலே வேறு மாதிரியான தீர்ப்பையும் நம்ம எழுதி அதன் அடிப்படையில் செயல்களை அமைக்கும் பொழுது நீங்கள் துன்பத்தை பெறுகிறீர்கள். நீங்கள் வச்சுருக்க எந்த தீர்ப்புமே உண்மையானதில்லை. உங்களுடைய எல்லா தீர்ப்பும் தான் உங்களை சிறைக்குள்ளே ஆட்படுத்துது. நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்மலாம் சுதந்திரமாக இருக்கிறதா நம்ம நினைக்கிறோம். உண்மையான சிறை எப்படி இருக்கும்னா, ஒரு 2-3 கிலோமீட்டர் ரேடியஸில் அந்த சிறைக்குள்ளே நீங்கள் போகலாம், வரலாம், பேசலாம், அங்கே இருக்கிறவங்க கிட்ட பேசலாம். ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்கும், அது உள்ளே தான் இருக்க முடியும். அதே மாதிரி நீங்களும் ஒரு சிறையில் தான் இருக்கிறீங்க. உங்களோட ரேடியஸு, நீங்கள் போகிற வேலை, இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டரோ இல்லை 10 கிலோமீட்டரோ நீங்கள் வேலைக்கு போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துடுவீங்க. கொஞ்சம் அனுமதிக்கப்பட்ட நபர்கள்கிட்ட உங்களால் பேச முடியும். இதே தான் சிறையில் இருக்கிறவங்களும் பண்ணுவாங்க. நம்ம எல்லோரும் சுதந்திரமாக இருக்கிறோம், எப்பயாச்சும் நினச்சா டூரோ இல்லை எங்கன்னா விருப்பப்பட்டால் போயிட்டு வருவோமே தவிர, மற்றபடி நம்மளும் டெய்லி ரிப்பீட்டடாக ஒரே விஷயத்தை தான் செய்துட்ருக்கோம். புரியுதுங்களா? நம்மளோட சிறை பெரிய சிறை, உண்மையாக இருக்கிற சிறை கொஞ்சம் சின்ன சிறை, அவ்வளோதான். இந்த சிறை எதன் அடிப்படையில் அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தீர்ப்புகளின் அடிப்படையில், நம்பிக்கைகளின் அடிப்படையில் அமையுது. புரியுதுங்களா? இப்போது மனம் நினைத்த மாத்திரத்தில் எங்கே வேணாலும் இந்த பிரபஞ்சத்தில் செல்ல முடியுதே, உடனே அப்ரூவல் கிடச்சிருது. உங்கள் மனதை உற்று கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களால் உருவகம் பண்ண முடியுது, இமேஜினேஷனை உருவாக்க முடியுது உள்ளுக்குள்ளே. வெளியில் இப்போது ஒரு பென்ஸ் காரை வாங்கணும் அப்படின்னா பல கோடி தேவைப்படுது. ஆனால் உள்ளுக்குள்ளே இந்த நிமிஷம், இந்த செகண்ட்லேயே நீங்கள் பென்ஸில் உட்காந்து போகிற மாதிரியோ இல்லை உங்களுக்கு பெரிய வீடு கிடைச்ச மாதிரியோ உடனே பண்ண முடியுது. புரியுதுங்களா? அப்போது இதெல்லாம் என்னது? இதுவும் மனதில் தான் இருக்குது. எப்பயுமே மனம் கடந்த காலத்துலேயும் எதிர்காலத்துலேயும் தான் நிற்கும் அப்படின்னா, இப்போ இந்த இமேஜினேஷனு உங்களுக்குள்ளே ஒரு பென்ஸ் காரை கொண்டு வர முடியுது. இதெல்லாம் என்னவா இருக்கும்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நீங்கள் எதை விரும்பினாலும் அது உடனே உங்களுக்கு அளிக்கப்பட்டு விடுகிறது.
ஆனால் அதை நம்ம வெளியில் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லாத்தையும் நம்மளே அடைச்சிடுறோம். எப்படின்னா எண்ண சிதைவுகள். இங்கே உள்ளுக்குள்ளே எந்த சட்ட திட்டமும் கிடையாது, எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் கிடையாது, எதுவும் கிடையாது. நீங்கள் எப்படி வேணாலும் விரும்பிக்கலாம். புரியுதுங்களா? இந்த வெளியில் இருக்கிற சட்ட திட்டங்கள், விதிகள் எல்லாமே உள்ளே எதுவுமே கிடையாது. உங்களுக்குள்ளே நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் விருப்பங்களை மேற்கொள்ளலாம், எப்படி வேணாலும் விரும்பிக்கலாம். இந்த உலக சட்டத்துக்கு புறம்பாக கூட நீங்கள் உங்களுடைய காட்சிகளை உருவாக்க முடியுது. அதுவும் படைக்கப்படுமானா, நீங்கள் எதை விரும்பினாலும் அது படைக்கப்பட்டுரும். உடனே உங்களுக்கு அப்ரூவ்டு கொடுக்கப்பட்டு விடுகிறது. ஆனால் நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற சட்டதிட்டங்கள், விதி, கட்டமைப்பு இதன் அடிப்படையில் உங்களுடைய அறிவு இந்த விருப்பத்தோட உராய்வு ஏற்பட்டு அந்த விருப்பத்தை சிதைத்து அது நடக்காமல் போயிடுது. உண்மையாகவே உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே இங்கே நிறைவேறும். அந்த நிறைவேறுவதற்கான அடித்தளத்தை தான் நம்ம அமைக்கிறதே இல்லை. நம்ம விருப்பத்தில் வாழ பிறந்தவர்கள், முயற்சினாலேயோ உழைப்புனாலேயோ வேர்வை சிந்தி வாழணுன்ற அமைப்பு மனிதனுக்கு இல்லை. இறைவனின் சாயலில் மனிதனை படைத்தான் அப்படின்னா, நம்ம உடம்பு இறைவனோட சாயல் இல்லை. நம்மளுடைய உள்ளுக்குள்ளே இருக்குல்ல அகம், அது இறைவனோட சாயல். அது படைக்கும் திறனை பெற்றிருக்கிறது. படைக்கும் திறன் எப்படி அமையுதுன்னா விருப்பத்தின் அடிப்படையில் அமையுது. நீங்கள் உருவங்களின் அடிப்படையில் உங்கள் விருப்பங்களை அமைத்தீங்க அப்படின்னா, அதாவது உருவங்கள் அப்படின்னாலே நீங்கள் அறிந்த அறிவிலிருந்து பெற்றது தான் அந்த உருவம். இப்போ காருன்னு ஒன்று இருக்குன்னா, காரை நீங்கள் பார்த்ததுனால உருவம் தெரியுது. நம்மளுடைய விருப்பங்கள் எல்லாம் உருவங்களின் அடிப்படையில் மற்றவங்க கிட்ட இருக்கிறத பார்த்து நீங்கள் உங்கள் விருப்பங்களை அமைத்தீங்கன்னா, அது இன்பத்தையும் துன்பத்தையும் கலந்து உங்களுக்கு தரும். ஆனால் விருப்பம் நிறைவேறும். விருப்பம் நிறைவேறுவதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களை பாதுகாத்துக்கணும். அவ்வளோதான். உங்களை கவனிக்கணும். எண்ணங்கள் பின்னாடி ஓடி 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 மனதின் ஆற்றலை வெளியில் சிதறடிக்கிறதுக்கு பதிலாக மனதை உங்களுக்குள்ளேயே நீங்கள் சேகரிக்கணும். மனம் வெளியில் ஓடுறதை நிறுத்தணும். பண்ணிங்கன்னா உங்களுடைய விருப்பங்கள் எளிதில் நிறைவேறும். நம்ம பேசுகிறத கம்மி பண்ணணும். பேசுகிறதே மனம் விரயமாயிட்டு இருக்கிறதுக்கான வழி. பேசிக்கிட்டே இருக்கோம்ல மற்றவங்கள பற்றி குறை பேசும்போது நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நம்மளோட ஈகோ அதனால் வளரும். புரியுதுங்களா? மற்றவங்க வாழ்க்கையை பார்க்குறது, மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது, மற்றவங்கள பற்றி நினைக்கிறது, மற்றவங்கள பற்றி பேசுறது, இது எல்லாமே நம்மளுடைய வாழ்வை சிறைக்கு தள்ளுது. நம்மளோட வேலை நம்ம மட்டும்தான். மற்றவங்களுக்கு உதவி செய்யலாம், அவ்வளோதான். அதுலேயும் உதவி செய்துட்டு நம்ம உதவி செய்தோம் அப்படின்ற நினைப்பெல்லாம் இல்லாமல் முடிஞ்சால் உதவி செய்யலாம், அவ்வளோதான். மற்றபடி உங்களுடைய கவனம் மொத்தம் உங்கள் மேலே இருந்தாலே போதுமானது. நீங்கள் விருப்பங்களின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கும் மற்றவர்களுக்குமானதாக மாற்ற முடியும். நம்ம எல்லாரோடைய வரம் என்னென்னா, விருப்பத்தின் வழியே வாழ்க்கையை அமைப்பது தான். நம்ம யாருக்கும் வேலைக்கு போகிறது ரொம்ப பிடிக்க மாட்டுது, கஷ்டப்பட்டு உழைக்கிறது பிடிக்க மாட்டுது, இன்பில்டாகவே பிடிக்கல. அது யாருன்னா நம்மளுக்கு சொன்னாங்களா அப்படின்னா இல்லை. நம்மளுக்கு லீவ் விட்டால் பிடிக்குது, வீட்டில் லேசாக இருந்தால் பிடிக்குது, சாதாரணமாக இருந்தால் பிடிக்குது. ஆனால் வேலைக்கு போகிறதோ கடினமாக உழைக்கிறதோ நம்மளுக்கு உண்மையாகவே பிடிக்காது. ஆனால் அதெல்லாம் தாண்டி நம்ம வாழ்க்கையை நடத்துவதற்காக நம்ம ஏதோ வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், அதை பெருக்கிறதுக்கான வழிகளை பார்க்குறோம். ஆனால் உண்மையாக நம்மளுக்கு என்ன பிடிக்கும்னா, நம்ம ஜாலியாக இருக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு பிடிக்கும். எல்லாருக்குமே நம்ம ஜாலியாக இருக்கிறதுக்கு மட்டும்தான் பிடிக்கும். ஆனால் நம்ம எல்லாமே என்ன பண்ணுறோம்னா அதுக்கு எதிராக செயல்படுறோம். ஆனால் அந்த உணர்வு என்னவா இருக்குன்னா, நம்ம லேசாக இருக்கணும். புரியுதுங்களா? நம்ம லேசாக இருக்கிறதுக்கு தான் பிடிக்குது. ஆனால் நம்ம எல்லாரும் வேலை செய்து வேர்வை சிந்தி நான் சாப்பிடுவேன், மூட்டை தூக்கி காப்பாற்றுவேன் அப்படின்னு இந்த சமுதாயம் கற்றுக் கொடுத்த அறிவின் அடிப்படையில் நம்ம வாழ்க்கையை அதன் திசையில் நகர்ந்து சென்று கொண்டே இருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய வாழ்வு எப்படி அமையணும் அப்படின்னா, விருப்பத்தின் அடிப்படையில் அமையணும். விருப்பம் உருவங்களின் அடிப்படையிலோ, இல்லை மற்றவங்க கிட்ட இருக்கிற பொருளின் அடிப்படையிலையோ, இல்லை மற்றவங்களுக்கு கிடைத்த வாழ்க்கையின் அடிப்படையிலையோ அமையக்கூடாது. அப்படி அமைஞ்சிச்சு அப்படின்னா, நீங்கள் உங்கள் அறிவின் அடிப்படையில் அந்த விருப்பத்தை அமைத்ததின் காரணமாக அது இன்பம் துன்பம் ரெண்டுத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துரும். புரியுதுங்களா?
விருப்பம் என்பது உருவம் இல்லாதது அடிப்படையில், உருவத்தின் அடிப்படையில் இல்லாமல் நல்ல வாழ்க்கை வரட்டும், இறைவன்கிட்ட பொறுப்பேற்படுத்திய நிலையில் அந்த விருப்பத்தை வச்சிங்கன்னா அது உங்களுக்கு எளிதில் நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. இப்போ உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னா பணம் வரட்டும், அவ்வளோதான். இந்த உலகம் எளிமையாக கிடைக்கட்டும். உருவத்தின் அடிப்படையில் உங்கள் விருப்பத்தை வைக்கக்கூடாது. என்னோடய விருப்பம் எப்போ நிறைவேறும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் மனதை எப்பொழுது ஆள்பவராக மாறுறீங்களோ அப்போ தான். அது வரைக்கும் எந்த விருப்பமோ, இந்த யூடியூப்லலாம் சீக்ரெட் புக்கை பற்றி நிறைய போட்டிருப்பாங்க, நிறைய விஷயங்கள் பேசப்படுது. அந்த மாதிரிலாம் என்றைக்குமே நம்மளுக்கு கிடைக்காது. உங்களுடைய மனதை எப்போ ஒருவன் கையாள்கிறானோ, அதற்கு எஜமானனாக மாறுகிறானோ. வணக்கம் வேணும். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். உங்கள் மனதை நீங்கள் எப்போ கையாள கற்றுக்கிறீங்களோ, உங்களுக்கு எப்போ புரியுதோ, உங்களுடைய சூட்சமமான மனம் உங்களுக்கு எப்போ சிக்குதோ கையில், அதை பற்றியான அறிவு உங்களுக்கு எப்போ கிடைக்குதோ அப்போ தான் இந்த வாழ்க்கை. முதலாவதாக தேவனின் ராஜ்யத்தை தேடுங்கள், பின்னர் இவை அனைத்தும் இலவசமாக கொடுக்கப்படும். இந்த உலகம் உங்களுக்கு ஃப்ரீ தான், ஆனால் தேட வேண்டியது தேவனின் ராஜ்யம். தேவனின் ராஜ்யம்னா நீங்கள் தான் தேவன், உங்களுடைய ராஜ்யம் உள்ளுக்குள்ளே இருக்குது. ஆனால் நம்ம தேடிட்டு இருக்கிறதெல்லாம் இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய, எளிதில் மறைந்து போகக்கூடிய, அழிந்து போகக்கூடிய பொருட்களின் அடிப்படையில் நம்மளுடைய மனதை கட்டமைத்திருக்கிறோம். அதனால தான் நம்மளுக்கு துன்பம். ஏன்னா அது அழிய போகுதுன்னு நம்மளுக்கு தெரியும். நம்ம வாழ்க்கையும் போய்கிட்டே இருக்குது, நம்மளும் நம்ம உடலும் ஒரு நாள் அழிஞ்சிடும்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் நம்ம இங்கேயே இருக்க போகிற மாதிரியும், நம்ம இங்கேயே ஒரு 500 வருஷம் இருக்க போகிற மாதிரியான ஒரு மனநிலையை பெற்று, இங்கே இருக்கிற எதையும் யாருக்கும் தராமல், யாரையும் அனுபவிக்க அனுமதிக்காமல், எல்லாத்தையும் நம்மளே வச்சுக்கிட்டு உடைமை உணர்வோடு இந்த வாழ்க்கையை நகர்த்துறதுனால தான் உங்களுக்கு எந்த விருப்பமும் கைகூட மாட்டுது. புரியுதுங்களா? விருப்பத்தின் அடிப்படையில் யார் தங்களுடைய வாழ்க்கையை முற்படுத்தலையோ அவங்களுக்கு ஞானமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. முதல்ல விருப்பத்தின் அடிப்படையில் அவங்க வாழ கற்றுக்கிட்டால் மட்டும்தான், அந்த இடத்துக்கு வந்தால் மட்டும்தான் நம்ம எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறாங்கல்ல, என்லைட்மெண்ட்டு, மோட்சம், முக்தி அதெல்லாம் கிடைக்கும். மோட்சம், முக்தி, அதெல்லாம் மறுபிறவி, இதெல்லாம் என்ன அப்படின்னா, உங்களுடைய எண்ணங்கள் பிறக்காமல் இருந்துச்சுன்னா நீங்கள் சாகா வரம் பெற்றுட்டீங்கன்னு அர்த்தம். மறுபிறவி உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். எண்ணங்களால் நீங்கள் சிறைப்பட்டு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு மோட்சமோ முக்தியோ கிடையாது. மோட்சமோ முக்தியோ என்னென்னா, உங்களுக்குள்ளே நீங்கள் நிலை பெறுறது தான் மோட்சமும் முக்தியும். ஏதோ கடவுள் மேலே ஒருத்தர் உட்காந்துருப்பார், சொர்க்கத்தில் நம்மளை போட்டுருவாங்க, அது மோட்சம் முக்தி அப்படின்லாம் மேலே ஒன்றுமே இருக்காது. மோட்சம் முக்தின்றது நீங்கள் யாராக இருக்கிறீங்களோ அதை உணர்றது, அதை தெரிஞ்சுக்கிறது, உங்கள் சுயத்தில் இருக்கிறது, அதுதான் மோட்ச முக்தி. அங்கே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு மறுபிறவி இல்லை. மறுபிறவி என்பது நீங்கள் எண்ணங்களால் நீண்டு கொண்டே போகத்தான். புரியுதுங்களா? எண்ணங்களால் நீண்டு கொண்டே போதில்லை உங்கள் மனம். அது எப்போ இல்லையோ உங்களுக்கு மறுபிறவி இல்லை, அவ்வளோதான். எப்போ எண்ணங்களால் நீண்டு போவது இல்லையோ நீங்கள் உங்கள் சுயத்தில் நிலை பெற்றீங்கன்னு அர்த்தம். அந்த தேவ ராஜ்யத்தில் நீங்கள் நிறை பெறும் பொழுது உங்களுக்கு இந்த உலகம் ஃப்ரீ. நீங்கள் எப்படி வாழ்வீங்கன்னா, விருப்பத்தின் அடிப்படையில் உங்கள் வாழ்வை அமைப்பீர்கள். விருப்பம் என்பது உருவத்தின் அடிப்படையில் இல்லாமல், நீங்கள் அறிந்து கொண்டவைகளின் அடிப்படையில் அமைக்காமல், உருவத்தின் அடிப்படையில் அமைக்காமல், எனக்கு இந்த உலகம் லேசாகட்டும், வாழ்க்கை சுகமாக இருக்கட்டும், நல்ல வாழ்க்கை வரட்டும், புரியுதுங்களா? உலக சுகங்கள் அதிகரிக்கட்டும், எது எனக்கு நன்மையோ அது வரட்டும். இது எதுக்குமே உருவம் கிடையாது. இந்த உருவம் இல்லாத விருப்பங்களை நீங்கள் வைத்துக்கொண்டு அதை இறைவனிடத்தில் பொறுப்பேற்படுத்திட்டு, இறைவன்னா நீங்கள் தான் அந்த இறைவன். உங்களுக்குள்ளே ஒன்று இருக்குல்ல, அதுதான். நீங்கள் என்ன இறைவன்கிட்ட ப்ரேயர் பண்ணாலும், எந்த கடவுள்கிட்ட அழுது ப்ரேயர் பண்ணாலும் உங்ககிட்ட தான் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. கேட்குறதுக்கு வெளியில் ஆள் இல்லை. நீங்கள் தான் உங்களுடைய உணர்வு நிலையில் அதை செலுத்துறீங்க, ஆழ் மனதில் உள்ள செலுத்துறீங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான்.
அது உள்ளே போயிடுச்சுன்னா அது நடந்துடும். அதுக்கு லாஜிக்லாம் தேவை கிடையாது. நீங்கள் எதை விரும்பியிருந்தாலும் அது கொடுக்கும். அதுக்கு லாஜிக்கோ ரூலோ விதியோ ஒரு மண்ணும் கிடையாது. நீங்கள் எதை விரும்பினாலும் தப்பு தப்பாக விரும்பினா தப்பு தப்பான வாழ்க்கையும் உங்களுக்கு கொடுத்துரும். புரியுதுங்களா? ஆனால் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு நீங்கள் உங்கள் மனதை சேகரிக்கணும். உங்களுக்குள்ளேயே சேகரிக்கணும்னா வெளியில் ஓடக்கூடாது. மற்றவங்கள பற்றி நீங்கள் சிந்திக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கலாம், அவ்வளோதான். மற்றவங்கள பற்றியான கருத்து உருவேற்றம் உங்களோட வாழ்வு கிடையாது. மற்றவங்கள பற்றியான கிரிட்டிக்ஸ் உங்களுடைய வாழ்வை தடுத்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய சக்தி எல்லாத்தையும் நீங்கள் வெளியில் இருக்கிறவங்களுக்காக பயன்படுத்தின்னு இருக்கிறீங்க. அதனால் எந்த யூஸும் கிடையாது. யார் மேலேயும் எந்த கருத்தும் எழுத வேணாம், ஏற்ற வேணாம். அவங்கவுங்க இயல்பில் இருக்கட்டும். அவங்க கோபமாக இருந்தால் கோபமாக இருக்கட்டும். உங்களை பற்றி தப்பாக பேசுனா தப்பாக பேசட்டும். உங்களை பற்றி நல்லது பேசுனா நல்லது பேசட்டும். எல்லாத்தையும் லேசாக பார்க்குற மனநிலைக்கு வாங்க. அதுக்கு நீங்கள் உங்களுடைய மனதின் இயக்கத்தை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் அதை செய்ய முடியும். நம்ம எல்லோரும் அதை விட பெரிய வேலை நம்மளுக்கு நிறைய இருக்கிறதா செய்கிறோம். நினச்சிக்கிட்டு செய்துக்கிட்டே இருக்கோம். இந்த வாழ்க்கையை விரிச்சுக்கிட்டே இருக்கோம். ஆனால் உங்களுடைய மனதின் இயக்கத்தை நீங்கள் அறிந்திராத வரை உங்களுக்கு வாழ்க்கைன்னு ஒன்று இல்லைன்றதை தயவுசெய்து புரிஞ்சுங்க. நீங்கள் இந்த சமுதாயம் கட்டமைத்த சட்டத்தின்படியோ இல்லை அது உங்களுக்கு மண்டையில் ஏற்றின நம்பிக்கையின் அடிப்படையிலையோ நீங்கள் ஒரு மிஷினை போல் இயங்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு தெரியாது. அது ரொம்ப கொஞ்சம் உற்று நோக்கினா மட்டும்தான் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். நீங்கள் ஒரு ரோபோட் மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் எதுக்காக இதெல்லாம் செய்கிறீங்க, ஏன் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு தன்னுணர்வுக்கும் சுய உணர்வுக்குமே நம்ம இன்னும் வரவே இல்லை. புரியுதுங்களா? இந்த மனிதர்களை எளிமையாக ஏமாற்றிடலாம். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இன்றைக்கி தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் இருக்கார். ஒரு நபர் ஒருத்தர்கிட்ட போயிட்டு அவர் வச்சுருக்க ஃபோனை திருடுறாருன்னு வச்சுங்களேன். அவரை ஏதாவது ஒருத்தர் ஃபோன் வச்சுட்டு பார்த்துட்ருக்காரு. ஒரு நபர் போய் அவர்கிட்ட இருந்து ஃபோனை பிடிங்கிட்டு ஓடுறாருன்னா அவரால் உடனே அதை ஒத்துக்க முடியாது. அவர் திருட்டார் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு நபரை அவர் கூட பழகி 1 வருஷம் 2 வருஷம் பழகி அவர்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே உங்களால் எடுத்துட முடியும். புரியுதுங்களா? இந்த மனம் எப்படி இயங்கும்னா கருத்துக்களால் இயங்கிட்டே இருக்குல்ல. நீங்கள் நல்லவ மாதிரி நினச்சா நீங்கள் நல்லவன் நம்பிடுவீங்க, அவ்வளோதான். உங்கள்கிட்டேருந்து முதல் நாள் அந்த நபரை தெரியாத பொழுது உங்கள்கிட்டேருந்து எதனா பிடுங்கி எடுத்துகிட்டு போனால் திருட்டுன்னு சொல்லுவீங்க. இல்லை அவர் என்னை ஏமாற்றிட்டான் இல்லை திருட்டு தான் சொல்லிட்டு அவரை அடிக்க கூட போவீங்க. ஆனால் அவங்க கூட பழகி 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 உங்கள் மனதுக்கு நான் ஒரு விதமான கருத்து உருவேற்றத்தெல்லாம் ஏற்றி நீங்கள் என்னை பற்றியான ஒரு கருத்தில் இருக்கும்போது உங்கள்கிட்டேருந்து நான் எதை எடுத்தாலும் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் உங்களுடைய கருத்தை என் மேலே ஏற்றி நான் இப்படி தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. உங்களுடைய சுய உணர்வு தன்னுணர்வு வேலை பார்க்காது. அந்த மாதிரி தான் நம்ம எல்லாருக்கிட்டேயுமே இவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், என்னை ஏமாற்றிட்டான், என்னை இப்படி செஞ்சுட்டான், அப்படி செய்துட்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. அவனை நான் நம்பினேன். உங்களை யாரும் நம்பவே சொல்லலை. யாரையும் என்னை நம்புன்னு யாருன்னா சொன்னாங்களா? இல்லை. எதுவுமே யாரையும் பற்றியும் யாருமே எதுவுமே சொல்லலை. ஆனால் நீங்களாகவே ஒரு கருத்தை எழுதி அந்த கருத்தின் அடிப்படையில் எல்லாரையும் நம்பிட்டு எல்லாரையும் ஒத்துக்கிட்டு இவங்கெல்லாம் இப்படி தான் இருப்பாங்க, இவங்க நம்மளை காப்பாற்றுவாங்க, இவங்க இதை பண்ணுவாங்க, அவங்க அதை செய்வாங்க. ஆனால் அந்த மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. அதான் உண்மை. நீங்கள் எழுதுகிற கருத்துன்னு ஒன்று இருக்குல்ல, அதை தூக்கி போட்டு எல்லாரையும் சாதாரணமாக பாருங்கள். எல்லாரையும் ஒத்துக்குங்க. உங்களை மட்டும் நீங்கள் கவனிச்சுட்டே வாங்க. மற்றவங்க எல்லாரையும் சாதாரண மனநிலையில் பாருங்கள். அவங்க எது பண்ணாலும் எந்த கருத்தும் இல்லாமல் வெறும் கண்ணை கொண்டு பாருங்கள். கருத்து உருவாற்றத்தை ஏற்றி பார்த்து உங்கள் வாழ்வை நீங்கள் சிறையாக மாற்றிக்கொள்கிறீர்கள். புரியுதுங்களா? இந்த சிறையிலேருந்து வெளியில் வரணுன்னா உங்களை நீங்கள் கவனித்து பார்த்தா மட்டும்தான் முடியும். உங்களுக்கு இந்த வாழ்க்கை லேசாகணுன்னா நீங்கள் விருப்பத்தின் அடிப்படையில் உங்கள் வாழ்வை அமைச்சிங்கன்னா மட்டும்தான் வாழ்வை அமைத்து அது நடக்கும். உங்களுக்கு கட்டாயமாக நடக்கும். அது நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதுதான் உங்களுடைய வரம். ஏன்னா நீங்கள் இறைவனின் சாயலில் படைக்கப்பட்டவர்கள். நீங்கள் இந்த சிறையிலேருந்து சுதந்திரம் இல்லாத தன்மையிலேருந்து வெளியில் வரணுன்னா நீங்கள் உங்களை உற்று நோக்கினா மட்டும்தான் வர முடியும். இல்லைன்னா வர முடியாது. நான் இதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். இன்னொன்று
நான் இருக்கிற வரைக்கும் இதை தான் சொல்ல முடியும். ஏன்னா இதுதான் வழி, இதுதான் தொடக்கம். உங்களை பற்றியான சுய உணர்வுக்கு நீங்கள் வந்தே ஆகணும். இல்லைன்னா நம்ம ஒரு மிஷின் மாதிரி, ரோபோட் மாதிரி, நம்ம எதுக்காக இதெல்லாம் செய்கிறோன்னே தெரியாமல் வாழ்ந்தும் இருப்போம், செத்தும் இருப்போம். ஆனால் நம்மளுக்கு எதுவுமே புரிஞ்சிருக்காது. ஒரு விதமான ஒரு விதமான வெறுப்புத்தன்மையோடவே நம்ம வாழ்க்கையை கடந்திருப்போம். அதனால் இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு இறைவன் கொடுத்த வரமே விருப்பத்தின் அடிப்படையில் உங்கள் வாழ்வை அமைப்பது தான். இது கொஞ்சம் சிரமம்தான். இதை புரிஞ்சுக்கிறதோ இல்லை இதன் அடிப்படையில் உங்கள் வாழ்வை நகர்த்துவதோ இது இந்த உலக அறிவுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். சரிங்களா? இந்த உலகத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. இதுக்கு அப்படியே 100% ஆப்போசிட்டாக இருக்கும். இந்த உலகம் எதையெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததோ அதுக்கு நேர் எதிராக இருக்கும் இந்த விருப்பத்தின் அடிப்படையில் வாழ்வை அமைப்பது. அது உங்களுடைய அறிவோ இல்லை உங்களுடைய இந்த உலகம் சார்ந்த நம்பிக்கைகளோ அந்த விருப்பத்தின் அடிப்படையில் வாழ்வதை கொஞ்சம் சிரமப்பட்டு தான் ஒத்துக்கும். நீங்கள் விருப்பத்தின் அடிப்படையில் உங்கள் வாழ்வை அமைத்து அது ஒரு 4-5 நடந்துச்சுன்னா உங்களுக்கு புரிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நீங்கள் உங்கள் மனதை சேகரித்து உங்கள் மனதின் ஆற்றலை உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தீங்கன்னா, ஆற்றலை வெளியே செலுத்தாமல் ஆற்றல் சேமிப்பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு விருப்பத்தின் அடிப்படையில் வாழ்க்கை அமையும். உங்களுடைய வாழ்க்கை இப்போ எந்த தரத்தில் வேணாலும் இருக்கலாம். ஒன்றுமே இல்லாத வாழ்க்கையாக இருக்கலாம், இல்லை பெரிய வாழ்க்கையாக இருக்கலாம், 10 ரூபா கூட காசு இல்லாத வாழ்க்கையாக இருக்கலாம். ஆனால் உங்கள் மனம் உங்களுடைய விருப்பத்தின் வாயிலாக உங்கள் வாழ்வை பெரிய வாழ்க்கையாக மாற்றிடும். நம்ம என்ன நினைக்கிறோன்னா இந்த உலகத்தில் நம்ம எதெல்லாம் பார்த்தோமோ எதெல்லாம் கேட்டோமோ மற்றவங்க எப்படி இருக்கிறாங்களோ, படிக்கலைன்னா வாழ்க்கை இல்லை, படிக்கலைன்னா காசு வராது, நல்ல வேலைக்கு போக முடியாது, கஷ்டப்படணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரியான வாழ்க்கை மட்டும்தான். எனக்கு எதுவுமே தெரிலனா பரவாயில்ல, நான் நல்லா பெருசாக வருவேன். நீங்கள் நிறைய பேர் எடுத்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கே இருக்காது அவனோட லைஃபுக்கும் அவனுக்கும். அவன் படிச்சிருக்க மாட்டான், ஆனால் ரொம்ப பெரிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருப்பான். யாருக்கிட்டேயுமே எந்த லாஜிக்குமே இருக்காது. சாதாரணமாக இருப்பான், பல கோடிக்கு அதிபதியாக இருப்பான். அவன் ஒன்றுமே தெரியாது, ஆனால் இன்னசென்ஸாக இருப்பான். அவன் இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் சாதாரணமாக அவன் அவனோட வாழ்க்கையில் பிரதிபலிச்சிட்ருக்கோம். அவன் அதை கான்ஷியஸாக கூட பண்ண மாட்டான். புரியுதுங்களா? ஆனால் நம்ம இந்த சமுதாயம் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த வழியில் தான் நம்ம பயணிப்போம். இங்கிலீஷ் தெரியணும், அது தெரியணும், இது தெரியணும், கோச்சிங் கிளாஸ் போகணும். விருப்பம் இருந்துச்சுன்னா அது கட்டாயமாக நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. அதற்கான காலம் மனதில் உடனே அது கொடுக்கப்பட்டுரும். அதற்கான காலம் எப்படி நிர்ணயிக்கப்படுது? ஒரு விருப்பம் உங்களுக்கு நிறைவேறுவதற்கும் நிறைவேறாமல் போவதற்கும் இல்லை காலதாமதம் ஆவதற்கும் காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த விருப்பத்தை உங்கள் மனதிற்கு கொண்டு வந்து உங்கள் எண்ணங்களால் அதை யோசனைகளால் சிதைக்கிறீர்கள். உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு இது வேணும்னு முடிவு பண்ணிட்டு அதான் விருப்பம், இதுதான் வேணுன்றதான் விருப்பம். அந்த விருப்பத்தை லேசாக விட்டுட்டு சாதாரணமாக இப்போ என்ன வேலை இருக்கோ அதை நீங்கள் செய்துட்டு இருந்தீங்கன்னா அந்த விருப்பம் எளிதில் நடக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் உங்களோட மனதிற்கு கொண்டு வந்து மனதில் நீங்கள் வச்சிட்ருக்க அறிவை கொண்டு யோசனைகளால் விரிகிறீங்களா அந்த விருப்பத்தை குறித்து. எனக்கு ஒரு வண்டி வேணும், ஆனால் உங்ககிட்ட பணம்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்கிறதெல்லாம் இந்த உலக அறிவிற்கும் 100% அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும், ஆனால் நடக்கும். அதுதான் அதிசயம். உங்ககிட்ட ₹1 கூட பணம் இருக்க வேண்டாம், ஆனால் எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு ஒரு வண்டி வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டுட்டு அந்த விருப்பத்தை அடைவதற்கான வழியை அதுவாகவே பார்த்துக்கும். நீங்கள் உங்கள் அறிவில் ஒரு வழி வச்சுருக்கோம்ல, நம்ம இந்த உலகத்தின் வழி, அதில் போய் அந்த விருப்பத்தில் நம்மளோட அறிவெல்லாம் ஒராசி பார்த்து அதை சிதைக்கிறோம். அதனால தான் உங்களுடைய விருப்பம் நிறைவேறுவதற்கான காலம் அதிகரிக்கிறது, இல்லை கம்மியாகிறதுக்கான வழி விருப்பத்தை அப்படியே விட்டுருது. எனக்கு வண்டி வேணும், உங்களுக்கு வண்டி வந்தே தீரும். இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா தான் நீங்கள் யாருன்னே உங்களுக்கு புரியும். முதல்ல
நம்ம யார் அப்படின்னு. நம்ம யாருன்னு உங்ககிட்ட நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த உலகத்தால் சேகரிக்கப்பட்ட சேமிப்புகளில் தான் நீங்கன்னு உங்களால் சொல்ல முடியும் இப்போதைக்கு. ஆனால் நீங்கள் விருப்பத்தின் அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்து அதன் அடிப்படையில் வாழும் பொழுது நீங்கள் யாருன்னு உங்களுக்கு உண்மையாக புரியும். ஓ! நம்ம இவ்வளோ ஒரு உன்னதமான படைப்பா அப்படின்னு உங்களுக்கு புரியும். நம்மளை சுற்றி இவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. நம்மளுக்காக இந்த பிரபஞ்சம் இவ்வளோ விஷயத்த செய்து உங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்காக மட்டும்தான் இங்கே எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் இங்கே தேவைப்படுறீங்க. அதை தயவுசெய்து புரிஞ்சுங்க. உங்களோட தேவை இந்த பெரிய பிரபஞ்சத்துக்கு இருக்குது. அதனால தான் உங்களை உயிரோடு வச்சுருக்குது. இல்லைன்னா உங்களை எப்பயோ காலி பண்ணிடும். நீங்களே யோசிச்சு பாருங்கள். நீங்கள் தேவையாக இருக்கிறீங்க இங்கே. அதனால தான் இங்கே இருக்கிறீங்க. புரியுதுங்களா? உங்களோட தேவை இங்கே இருக்கிறதுனால நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் நாம் எண்ணங்களால் விரிந்து கொண்டே போயிட்டே இருக்கும். நீங்கள் எண்ணங்களால் விரிய விரிய உங்கள் வாழ்வு சாபமான வாழ்வாக மாறிக்கொண்டே இருக்கிறது. எண்ணம் போல் வாழ்க்கைன்னா ஒரே எண்ணம். அந்த எண்ணத்தை நீங்கள் சிதைக்காமல் இருந்தீங்கன்னா அது விருப்பம். எண்ணத்தை சிதைத்தீங்கன்னா அது ஆசையாக மாறும். ஆசை என்பது உங்களுடைய போதாத அறிவின் அடிப்படையில் அதை சீக்கிரமாக நடத்திக்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ணி லோன் எடுத்து இஎம்ஐ கட்டி அதை வாங்கி முடிச்சிடலான்னு அதை விரைவாக்குறீங்கல்ல அந்த விருப்பத்தை. அது உங்கள் ஆசையாக மாறி உங்களுடைய துன்பத்திற்கு காரணமாக அது விரிவடைகிறது. இதெல்லாம் உங்களை பற்றியான கல்வி தான். இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் நீங்கள் எப்படி புரிஞ்சிக்க முடியும்? இதை வார்த்தையால் நீங்கள் சேகரித்து வச்ச செய்தியாக மாற்றிக்கலாம். இல்லைன்னா உங்களை உற்று நோக்கி, ஆமாம் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்குதுன்னு நீங்கள் உங்களை உற்று நோக்கி யார் ஒருவர் தன் விருப்பத்தின் அடிப்படையில் கொஞ்சம் தடுமாற்றமாக தான் இருக்கும், சிரமமாக தான் இருக்கும். இதெல்லாம் உங்கள் மனம் ஒத்துக்காது தான். ஏன்னா உங்கள் அறிவு ஒத்துக்காது. ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம அறிவின் அடிப்படையில் இந்த வாழ்வு இப்படி தான் அப்படின்ற அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நம்ம நகர்ந்து கொண்டே போயிருந்தோம்ல. இப்போ அந்த நகர்வை நான் நிறுத்த சொல்லிவிட்டு எதுவுமே செய்ய வேணாம் அப்படின்னு சொன்னால் அது ஒத்துக்காது. ஆனால் ஒத்துக்கலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் இதில் முயற்சி செய்து பாருங்கள். 1, 2 நடந்து அதிசயங்கள் நிகழும்பொழுது நீங்கள் யார் என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு. நம்ம யார்? இப்போ நம்ம எல்லாரும் யாருன்னு கேட்டால் நம்ம உடலோட மையப்படுத்துவோம், இல்லை நம்மளோட அறிவோடு மையப்படுத்துவோம், இல்லை நம்ம படித்த படிப்பு, நம்ம வச்சிட்ருக்க பணம், இல்லை இந்த உலகத்தில் வெளியில் சேகரித்த எல்லா விஷயத்தோட மையப்படுத்துவோம். ஆனால் நம்ம யாருன்னு கேட்டால் நம்ம யாருன்னு நம்மளால் சொல்ல முடியாது. நம்ம அதுக்கு பேரும் வைக்க முடியாது. புரியுதுங்களா? அது உங்களுக்கு புரியணுன்னா எடுத்தவுடனே ஸ்ட்ரெயிட்டாக தியானம் பண்ணி முக்தி அடைஞ்சு பற்றற்ற நிலைக்கு போய் அது வேலை கிடையாது. அந்த பற்றற்ற இடத்துக்கு நீங்கள் போனோன்னா கடவுள் உங்களை பற்றற்றே பிறக வைப்பான். புரியுதுங்களா? நீங்கள் இந்த ஜபமாலெல்லாம் பண்ணணும், இல்லை ருத்ராட்சம் போடணும் அப்படின்னா ருத்ராட்சத்தையே உங்களை படைக்க வச்சிரும். போட்டு விட்டே நீங்கள் பிறப்பீங்க. நீங்கள் வெறும்னே உடம்போட தானே இங்கே வரீங்க. அதில் நம்ம ஏற்றிக்கிற எந்த விஷயமும் கடவுள் படைத்த சாதாரண உடம்புல நம்ம ருத்ராட்சம் போட்டுக்கிறதோ, இல்லை எந்த மாலையை போட்டுக்கிறதோ, இல்லை கல்லை கையில் போட்டுக்கிறதோ எப்படி சரியாக இருக்கும்? இறை படைப்பு வெறும் உடம்பு. இறைவன் படைப்பை விடவா நம்மளோட அறிவு மேலோங்கிடும். இந்த உலோகம் சரியாக இருக்கும், அந்த கல் நம்மளுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னா பெரிய பெரிய கல் எடுத்து கையில் வச்சுக்கலாம்ல. குட்டி கல் மட்டும் எப்படி நம்ம கரெக்டாக வச்சுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். பெரிய பெரிய கல் எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். குட்டி கல் மட்டும் தான் நம்ம வச்சுக்கிறோம். சின்னதாக மோதிரம் மட்டும் போட்டுக்கிறோம். பெரிய கல் ஒரு 2 கிலோ கல் எடுத்து பாக்கெட்டில் வச்சிங்கன்னா நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும்ல. இதெல்லாம் நம்மளால் யோசிக்க கூட முடியாது. ஏன்னா நம்ம ஈகோ அது. சின்னதாக ஒரு கல் எடுத்து நம்ம கையில் போட்டுக்கினா வாழ்க்கை நல்லா ஆகிடும். உங்களுக்கு பேரே கிடையாது. நீங்கள் வச்சுன்னு இருக்கிற பேருக்கு டபுள்ஏ சேர்த்தா நியூமராலஜிக்கல் படி வாழ்க்கை நல்லபடியாக வசந்துடும் அப்படின்னா சாப்பிடாமல் இருக்கலாம்ல. அதுக்கு எதனா ஒரு வழியை கண்டுபிடிச்சி பேரில் எதனா ஏபிசிடி பசிக்காமல் இருக்கும், எதுவுமே பண்ண வேணாம் அப்படின்னு நம்ம மாற்றி அமைச்சிக்கலாம்ல. இதெல்லாம் தான் மூட நம்பிக்கைகள். புரியுதுங்களா? 2 போட்டு அப்போது பெரிய பேரை 10 போட்டால் இன்னும் நிறைய வைப்ரேஷன்ஸ் கிடைக்காதா நம்மளுக்கு? இதெல்லாம் நம்ம ஏன் பண்ணுறோன்னு நம்மளுக்கே தெரியல. ஏன்னா நம்ம விழிப்புணர்வுன்ற இல்லாத நிலையில் இருக்கிறோம், தன்னுணர்வு இல்லாத நிலையில் இருக்கிறோம்.
நம்ம எதுக்கு பேசுகிறோம், எதுக்கு கத்துறோம், எதுக்கு இதெல்லாம் செய்கிறோம், எல்லாமே ஒரு விதமான முரண்பாடு தான். புரியுதுங்க? நம்ம வந்து வெளியில் இருக்கிற பைத்தியக்காரங்க, வேறு யாரும் கிடையாது. வெளியில் இருக்கிற பைத்தியக்காரங்க. நம்ம செய்கிற செயலெல்லாம் நீங்கள் வந்து பாருங்கள். நம்ம எல்லாமே தப்பு தப்பாக செய்துட்ருப்போம். கவனித்து பார்த்தா தெரியும். இப்போ மென்டல் ஹாஸ்பிட்டலில் ஒரு ரூமில் அடைச்சி வச்சுருக்காங்கல்ல, நம்ம வெளியில் இருக்கிறோம். நம்மளோட சிறையை நம்மளே முடிவு பண்ணிக்கிறோம். நம்மளோட ரேடியஸை நம்மளே ஒரு ஒரு பவுண்ட்ரி மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அவ்வளோதான். மற்றபடி நம்மளும் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் தான். புரியுதுங்களா? மேக்ஸிமம் எல்லாருமே அப்படி தான் இருக்கிறோம். நம்மளோட உண்மைத்தன்மையே நம்மளுக்கு புரியறதில்ல. மனம் இந்த பிரபஞ்சத்தில், இந்த பிரபஞ்சம் எவ்வளோ பெருசோ அவ்வளோ பெருசு. நம்மளுக்கு மனம் மட்டும் தான் தெரியும். எண்ணங்கள் அந்த மனதோட தன்மையை புரிஞ்சுக்க விடாமல் நம்மளை சிதைத்து கொண்டே இருக்கிறது. அது எல்லாமே நம்மளோட நம்பிக்கைகள்லேருந்து வெளியில் வந்து உங்களோட எண்ணங்கள் எல்லாமே நீங்கள் இந்த ஐம்புலன் அறிவால் பெற்றுக்கொண்டு அதனால் ருசித்த விஷயங்களின் அடிப்படையில் நீங்கள் பெற்ற அனுபவங்களின் அடிப்படையில் ஒரு தீர்ப்புக்கோ ஒரு தீர்மானத்துக்கோ வந்தது தான். நான் என்ன சொல்கிறேன்னா, அதெல்லாம் தூக்கி போட்டால் மட்டும்தான் நீங்கள் அந்த சிறையிலேருந்து வெளியில் வரவே முடியும். இந்த உடல் கட்டாயமாக சிறை இல்லை. சிறை என்பது பாரம், சிறை என்பது துயரம். இந்த உடல் உங்களுக்கு துயரமாக இல்லை, வெயிட்டாக இல்லை. வெயிட்டாக மாற்றப்பட்டுச்சுன்னா நீங்கள் துன்பத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆனால் உங்களுக்கு மனம் பாரமாகவே இருக்குது. எப்பயுமே எதையோ ஒன்று சுமந்துக்கிட்டே இருக்குது. தூங்கும் பொழுதும் கனவுகளின் வழியாக உங்கள் மனம் எதையோ சுமந்துக்கிட்டே இருக்குது. அந்த சுமப்பதை எப்பொழுது நம்ம இறக்கி வைக்கிறோமோ, அந்த சுமப்பது எல்லாமே உங்களுடைய தீர்ப்புகளாலையும் உங்களுடைய இந்த பிரகிதியிலிருந்து எடுக்கப்பட்ட அறிவினாலையும் ஏற்படுத்தப்பட்டவே. அது ஒரு விதமான மாயை. இல்லாத ஒரு விஷயத்தை நம்மளாவே உருவகப்படுத்தி, நம்மளாவே இமேஜின் பண்ணி, அதை நம்மளுடைய மனதில் பாரமாக ஏற்றி, அந்த பாரத்தை உண்மைன்னு நம்பி அதன் அடிப்படையில் செயல்களை செய்து நம்ம என்ன செய்கிறோன்னு பார்த்திங்கன்னா, அதில் ஒரு லாஜிக்கே இருக்காது. நீங்கள் செய்கிறத வீடியோவோ, நீங்கள் பேசுகிறத வீடியோவோ எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ முரண்பட்டவர்னு உங்களுக்கு புரியும். முதல்ல நீங்கள் உங்களை ஆராய்ச்சி செய்யணும். மற்றவங்கள பற்றி விட்டுடலாம். நம்ம மற்றவங்க எப்படின்னா போட்டோம், அவங்களோட வேலை, அவங்கள சரி செய்ய வேண்டியதெல்லாம் நம்மளோட வேலை கிடையாது. ஏன்னா நம்மளை சரி செய்யாத நிலையில் தான் இருக்கிறோம். நம்மளை உற்று நோக்காமல், இன்னும் நம்மளை பார்க்கலை. கண்ணாடியில் பார்க்குறதெல்லாம் பார்வை இல்லை. இந்த ஆன்மீக உலகம் வந்து நம்மளை வந்து எப்படி திசை திருப்புதுன்னா, கடவுளை அடையணும், அதை பண்ணணும், இதை செய்யணும், அதை பண்ணணும். கடவுளெல்லாம் நீங்கள் அடைஞ்சு என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டாலும் அதுக்கு பதில் கிடையாது. எல்லாருமே ஏதோ ஒன்று நம்மளுக்கு வேணும்னு நினைக்கிறோம்ல, அது எதுக்காக வேணும்னு தெரியாமே செய்கிறோம் எல்லாத்தையும். புரியுதுங்களா? தியான முறைகள், அந்த முறைகள், இந்த முறைகள், குண்டலினியை மட்டும் எழுப்பிடாதீங்க அப்படின்னு ஒரு வீடியோ. சரி, குண்டலினியை எழுப்பினா என்ன ஆகும்னா தெரியாது. அதை மட்டும் எழுப்பிடாதீங்கன்னு ஒரு வீடியோ. நிறைய மனிதர்கள்கிட்ட கலப்படமான செய்திகளை பரப்புறது. நம்மக்கிட்ட செய்திகள் வருது இல்லை, அதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குதுன்னு நம்ம அதை அலசி ஆராய கூட விருப்பப்படுறதில்ல. எதை சொன்னாலும் நம்பிடுறது. யூடியூப்பில் சொன்னாலும் நம்பிடுறது, செய்தியில் சொன்னாலும் நம்பிடுறது, டிவியில் எதை சொன்னாலும் நம்ம நம்புவோம். அவன் இப்படி ஏமாற்றிட்டான், இவன் அப்படி ஏமாற்றிட்டான்னு எல்லாமே நம்ம மனதிற்கு ஒரு விதமாக ஃபோர்ஸ்டாக இன்ஜெக்ட் பண்ணுற விஷயங்கள் தான். அதில் நம்ம அலசி ஆராய்ந்து உண்மைத்தன்மைக்கு வர்றதே இல்லை நம்ம. புரியுதுங்களா? அதனால் உங்கள் விருப்பங்களின் அடிப்படையில் உங்கள் வாழ்வை அமைத்து கொள்ள முயற்சி செய்யுங்க. முயற்சி செய்து பாருங்கள். அந்த இடத்துக்கு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த அதாவது இன்னும் வளரவே இல்லாமல் ஊனமாக இருக்க ஆன்மீகத்தை விட்டு வெளியிலே வர முடியும் உங்களால். புரியுதுங்களா? உங்களுக்கு இங்கு காண்பிக்கப்படுகின்ற, உங்களுக்கு கதையாக எழுதி வைத்திருக்கின்ற கதைகள் எல்லாமே கதைகள் தான். அது பேரே கதை தான். இப்போ நான் ஒரு கதை சொல்ல முடியும் உங்களுக்கு, என்னால் உருவாக்க முடியும்.
ஒரு கதையை. அந்த மாதிரி உருவாக்கப்பட்டவைகள் தான். அதில் சிலது மனித சமுதாயத்தை நெறிப்படுத்துவதற்காகவும் இருக்குது. ஆனால் பெரும்பாலானவைகள் எல்லாமே ஒரே கலங்கலா தெளிவில்லாத மாதிரியான கதைகள் தான் நம்மளை ரொம்ப சிரமப்படுத்துதுங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சின்னதுலேருந்து குழந்தையிலேருந்து இப்போ வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட கதைகளாக சொல்லி 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 எப்படி நம்ம ஒரு முட்டாள்னா, நிலால ஆயா வடை சுட்டுன்னு இருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி சாப்பாடு விட்றாங்களா? ஆனால் உண்மையாக அங்கே ஆயாவே இல்லை தானே. ஆனால் நம்மளும் அந்த கதையை சொல்கிறோம். நிலால ஆயா உட்காந்து வடை சுட்டுனா இருக்காங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்குறோம். அதுவும் இப்போ வரைக்கும் ஒத்துக்கும். நம்மளும் திருப்பி இன்னும் ஒரு 10 குழந்தை வந்தாலும் 10 குழந்தைக்கும் நிலாவை காமிச்சு சோறு ஊட்டுறது. தெரியல அது நம்ம ஏன் அப்படி பண்ணுறோன்னு. சும்மா அது சாப்பிட வைக்கணும். அது சாப்பிட்றணுமே தவிர, அதுக்கு பின்னாடி நம்ம உருவாக்குற ஒரு பொய் இருக்குது பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய அந்த சாப்பாடை விட பெரிய விஷம் அது. நிலாவில் எங்கே ஆயா உட்காந்து வடை சுட்டுனா இருக்காங்க. இந்த மாதிரி தான் நம்ம நிலாவில் ஆயாவே இல்லைல்ல, அந்த மாதிரி தான் இந்த வாழ்க்கையில் கடவுள் இருக்கிறாருன்ற ஒரு பொய்யும். ஆனால் நம்ம நினச்சிப்போம் ஆயா உட்காந்து வடை சுட்டுனுக்குறாங்கன்ற மாதிரி கடவுள் இருக்கிறாரு, ஏதோ நம்மளை காப்பாற்றிடுவார். நீங்கள் தான் உங்களை காப்பாற்றிக்கணும். நீங்கள் விழிப்புணர்வு பெறாத வரைக்கும் நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கவே முடியாது. நீங்கள் உங்களுடைய தன்னுணர்வுக்கு வர வரைக்கும், நீங்கள் யாருன்னு புரிஞ்சுக்கிற வரைக்கும், உங்களுடைய மனதின் இயக்கத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிற வரைக்கும், உங்கள் ஆற்றலை நீங்கள் சேமிக்காத வரை, இந்த உலகம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கு, நம்ம எதுக்காக இங்கே இருக்கிறோன்னே உங்களுக்கு தெரியாது. எப்படி ஆயா இருக்கிறாங்கன்னு சொன்னாங்களோ நிலாவில், அதே மாதிரி நம்மளும் ஏதோ இருக்குதுன்னு நம்ம அப்படியே நகருவோம். கூட்டமாக தனியாக மாறுங்க. நீங்கள் கூட்டத்துலலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தனியாக இருங்க. கஷ்டமாக தான் இருக்கும். தனியாக இருங்க. எந்த கூட்டத்தோடையும் ஜாயிண்ட் அடிக்க வேணாம். தனியாக போங்க. எங்கே போனாலும் தனியாக போய் பாருங்கள். நம்மளுக்கு தேவை கூட்டம், சிரிப்பு, பேச்சு, இதுதான் தேவையாக இருக்குதே தவிர, நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் பாருங்கள். உங்களுடைய உள்ளுக்குள்ளே போனால் நீங்கள் மட்டும்தான் அங்கே போக முடியும். அங்கே வெறும் அமைதி மட்டும்தான் இருக்குது. அங்கே சத்தம் இருக்காது. அங்கே நிறைய புரிதல் இருக்குது. இதெல்லாம் பண்ணாத வரைக்கும் இதை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இதை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச கதைகளை இந்த ஆன்மீகத்தின் வாயிலாக உங்களுக்குள்ளே திணிச்சு, நீங்கள் செய்கிற எந்த ஆன்மீக காரியங்களும் உண்மையான ஆன்மீகமே கிடையாது. எல்லாமே ஒரு விதமான கதை. இறந்த காலம் நமக்கு தேவையில்லை. அந்த சித்தர் என்ன செய்தார், சிவன் கைலாயத்தில் என்ன பண்ணார், அவர் என்ன செய்தார், இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், அதில் என்ன சொல்லியிருக்கு, இதில் என்ன அதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு தேவை நீங்கள் மட்டும்தான். உங்களை பற்றி தெரிஞ்சுங்க. உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அதுதான் அந்த கதைகள் எல்லாமே உங்களுடைய அகத்தை தான் அந்த கதைகள் பிரதிபலிக்குதுன்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இல்லைன்னா மூடர்களைப் போல் நம்ம நகர்ந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். எதுக்கு நகர்றோம், எந்த சைடு நகரணுன்னே நம்மளுக்கு தெரியாது. கொஞ்ச நேரம் ரைட் ஹேண்ட் சைடில் நகருவோம், அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நகருவோம். எதுக்கு அந்த மாதிரி நம்ம நகர்ந்துக்கிட்டே இருக்கோம்னு கண்ணிருந்தும் குருடர்களைப் போல் நாம் வாழ்ந்து கொண்டு இருப்போம். புரியுதுங்க? நம்ம பார்க்குறது எல்லாமே கருத்து தான். நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ண ஒரு விதமான கருத்தை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். உங்களுடைய பார்வை இன்னும் தெளிவாகவே ஆகலை. பார்க்கணும், வெறுமனே பார்க்க தெரியல நம்மளுக்கு. எல்லாமே கருத்து. இந்த கருத்துக்களும் இந்த கருத்துக்கள் எல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி எடுத்துக்கினதான்னு பார்த்தா இல்லை. எல்லாரும் உங்களுக்குள்ளே போட்டது. இதன் அடிப்படையில் வாழ்வு சிறையாக தான் இருக்கும். நீங்கள் எது செய்தாலும் அதுக்கு முரண்படுவீங்க. சாதாரணமாக ரோட்டில் வர பிச்சைக்காரனுக்கு 10 ரூபா நம்ம போடலை, அவன் கேட்குறான், நம்மளால் போட முடியும்னா அது உங்களை குற்ற உணர்வுக்கு உள்ளாக்கும். போடலையே அப்படின்னு. ஏன் அது உருவாச்சின்னு நம்ம என்றைக்குன்னா ஆராய்ச்சி பண்ணியிருக்கோமா? நம்ம போடலை, அவ்வளோதான், போட முடியாது. நம்ம சாதாரணமாக நடந்து போயிட்டுருக்கோம், ஒரு பிச்சைக்காரன் வந்து நம்மகிட்ட பிச்சை கேட்குறான்னா, நம்ம போடாமல் ஒரு 10 ஸ்டெப்பு போயிட்டோன்னா, ஐயோ போட்டிருக்கலாமோ அப்படின்னு ஒரு குற்ற உணர்வு வருது இல்லை? ஏன் அதெல்லாம் வருது? போடாமல் போனால் என்ன? ஏன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய இந்த கருத்து ஊசிகள் எல்லாம் உங்களுக்குள்ளே போடப்பட்டிருக்கு. குற்ற உணர்வுலேயே உங்களை வாழ வைக்கிறதுக்கு தான் சட்ட திட்டங்களும் இது எல்லாமே உங்ககிட்ட சொல்லப்பட்டிருக்கு. எல்லாமே நீங்கள் ஏதோ தப்பாக இருக்கிறீங்கன்னு உங்ககிட்ட எல்லாரும் சொல்கிறாங்க.
அப்படிலாம் இல்லை, நீங்கள் சரியாக தான் இருக்கிறீங்க. நம்ம தப்பாக இருக்கிறோம், நம்ம கடவுளை கண்டுபிடிக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், மோட்சம் அடையணும், முக்தி அடையணும். மோட்சம், முக்தி இதெல்லாம் நீங்கள் உங்களை கவனிக்காத வரைக்கும் ஒன்றும் புரியாது. புரியுதுங்களா? உங்களுக்குள்ளேருந்து உங்ககிட்ட இருந்தே நீங்கள் விடுதலை பெறுவது தான் உங்களுடைய ஐம்புலனால் சேகரித்த அறிவில் இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியது தான் மோட்சமும் முக்தியும். அதனால் இதெல்லாம் லேசாக கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் எப்பயாச்சும் டைம் கிடைக்கும் போது. டைம் நம்மளுக்கு நிறைய இருக்குது, ஆனால் நம்மக்கிட்ட டைம் இல்லைன்னு நம்ம ஒரு உருவகத்திலே இருக்கிறோம், ஒரு இமேஜினேஷன்லேயே இருக்கிறோம். எப்பயாச்சும் ட்ரெயினில் போகும்போது, பஸ்ஸில் போகும்போது உங்களே ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். நம்மளாம் ஏன் இதை மாதிரி செய்கிறோம், இந்த மாதிரி ஏன் பண்ணுறோம், எதற்காக இதெல்லாம் அப்படின்னு கொஞ்சமாச்சு குழப்பமாகட்டும் பரவாயில்ல, குழப்பமாகவே இருங்க பரவாயில்ல. ஆனால் தெளிவாக இருக்கிறதான்னு ஒன்று நீங்கள் நினச்சின்னு இருக்கீங்கல்ல, அது என்ன தெரியுமா? நீங்கள் தெளிவாக இருக்கிறதா நினச்சின்னு இருக்கிறது எல்லாமே உங்களுடைய ஈகோ தான். மனிதர்களுக்கு என்ன தேவைன்னா ஒரு ஆன்சர் தேவை, அவ்வளோதான். புரியுதுங்க? ஒரு ஆன்சர் தேவையே தவிர அது உண்மையாக இருக்குதா பொய்யா இருக்குதுன்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. அவங்களுக்கு தேவை ஆன்சர், அவ்வளோதான். இதுக்கு இதான் ஆன்சர் தான் அவங்களுக்கு வேணும். அதுதான் இந்த தேடல். கடவுளை அவங்க ஒரு ஆன்சரில் அடைக்கணும்னு விரும்புகிறாங்க. அதனால தான் ஏதோ ஒன்று தேடி கண்டுபிடிச்சி கடவுளுக்கு டெஃபனிஷன்லாம் சொல்லினே இருக்காங்க. அது இது பிளாக் ஹோல் அப்படி இப்படி வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். ஜஸ்ட் அப்படியே இங்கே இருக்கிறோம், இந்த வாழ்க்கையின் பயணம் அது இஷ்டத்துக்கே போட்டுமே, நம்ம தீர்மானிக்கிறோம்ல. அதுதான் உங்களை ஸ்ட்ரெஸ் ஆகுது, சிரமமாக்குது. நீங்கள் சரியாக வாழலைன்னு ஒரு முடிவுக்கு வரீங்க. சரியாக வாழறதுன்னா என்னன்னு உங்ககிட்ட கேட்டால் உங்களுக்கே தெரியாது. அப்போ நான் ஆனால் சரியாக வாழலைன்னு மட்டும் ஒரு தீர்ப்புக்கு எப்படி வந்தீங்கன்னு தெரியல. புரியுதுங்களா? சரியாக வாழ்கிறது என்னன்னா அதுவுமே தெரில. ஆனால் சரியாக வாழலை, எனக்கு வாழ்க்கையே சரியாக இல்லை, என்னை எல்லோரும் ஏமாற்றிட்டாங்க, என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. உங்களை இன்னும் ஏமாற்ற முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன ஏமாந்துருவீங்க? நீங்கள் மற்றவங்க மேலே வச்சுருந்த கருத்து தான் ஏமாந்துருக்குது. நீங்கள் மற்றவங்க மேலே வச்சுருந்த தீர்ப்பு தான் ஏமாந்துருக்குது. நீங்கள் ஏமாறவே இல்லை. நீங்கள் எல்லாரோடையும் சாதாரணமாக பழகுங்க. யாரையும் உயர்த்தவும் வேணாம், யாரையும் தாழ்த்தவும் வேணாம். லேசான பார்வையை கொண்டு எல்லாரையும் பாருங்கள். அவங்கவுங்களோட இயல்பில் அவங்கவுங்க இயங்கட்டும். அதெல்லாம் நீங்கள் இணக்கமாக ஒத்துக்குங்க. யாரையும் நீங்கள் நம்ப வேண்டாம், யாரையும் நீங்கள் தூக்கி பிடிக்க வேண்டாம். உங்களை நீங்கள் கவனிங்க, உங்களை நீங்கள் நம்புங்க. மற்றவங்க யாரையும் நம்பாமல் இருக்கிறதுனா என்னென்னா, அவங்கள அப்படியே ஒசத்தி வச்சுக்க வேண்டாம். சாதாரணமாக இருங்க, அவ்வளோதான். நீங்கள் நம்ப வேண்டிய ஒரே ஆள் நீங்கள் மட்டும்தான். நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரே ஆள் நீங்கள் மட்டும்தான். புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஆள் நீங்கள் மட்டும்தான். உங்களை மற்றவங்க யாரும் புரிஞ்சிக்கலாம் முடியாது. ஏன்னா அவங்களே அவங்கள புரிஞ்சிக்கல. அதனால் என்னை நீ புரிஞ்சிக்கல, உனக்கு என்னை பற்றி தெரியாது, உங்களை பற்றி உங்களுக்கே முதல்ல தெரியாது. அதான் உண்மை. புரியுதுங்களா? இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது, இப்போ இந்த வாரம் ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் இருப்போம், ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஏன்னா நம்மளை பற்றி நம்ம யோசிக்கும் பொழுது நாம் என்னவாகும் அப்படின்னா, நம்மளோட ஈகோ விடாது. ஏன்னா நம்மளை பற்றி யோசித்து நம்மளை பற்றி தெரிஞ்சிக்கும் போது மொத்தமும் நம்ம தப்பாக இருக்கிறோன்னு தெரிஞ்சுப்போம். அந்த தப்பாக இருக்கிறது தான் நம்ம ஒத்துக்கிறது இல்லை. அதை ஒத்துக்கிட்டு நீங்கள் நகர ஆரம்பிங்க. கம்ப்ளீட்டாக உங்களை ஒத்துக்கிட்டு நகர ஆரம்பிங்க. மற்றவர்கள் மேல் உங்கள் சுமையை ஏற்றாதீங்க. உங்கள் சுமையை நீங்கள் தான் சுமந்தாகணும். அதை சரி செய்யறதுக்கு நீங்கள் தான் அந்த சுமையாக என்ன வச்சுருக்கோமோ அதை நீங்கள் பார்த்து அதை கூராய்வு செய்து அதை விளக்கணும். நீங்கள் வச்சிட்ருக்க சுமையெல்லாம் கல் மாதிரி நீங்கள் ஒரு இமேஜினேஷன், அவ்வளோதான். கல் வெயிட்டாக இருக்குல்ல, அந்த மாதிரி நீங்கள் ஒரு சுமையை இல்லாத ஒன்று ஆனால் நீங்கள் வச்சிட்ருக்கீங்க. அதன் அடிப்படையில் யோசனைகளை ஓட்டுறீங்க, அதன் அடிப்படையில் உங்களோட செயல்களை அமைக்கிறீங்க. இல்லாத ஒன்றின் மீது யோசனைகளையும் செயல்களையும் அமைத்து அது உங்களுக்கு துன்பத்தையே தருகிறது. புரியுதுங்களா? இப்போது ஒரு சேர் இருக்குன்னா அந்த சேர் சும்மா அந்த இடத்துல தொங்குது, நீங்கள் உட்காந்தா கீழே விழுந்துடும். அதுக்கு கீழே எந்த விதமான பிடிப்பும் இல்லை. அந்த மாதிரி தான் உங்களுடைய எல்லா கருத்துக்களும் தீர்ப்புகளும் நீங்கள் வைத்திருக்கும் இந்த உலகத்தை பற்றிய உங்களுடைய
கருத்து, நீங்கள் வச்சிட்ருக்க இமேஜினேஷன். நீங்கள் அது இல்லாத ஒன்று வச்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் எல்லார் கூடயும் இயங்கிட்டு தப்பாக ஆயிடுச்சு, ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா ஏமாற்ற தான் செய்வாங்க. நீங்கள் நினச்சிட்டு இருக்க மாதிரிலாம் யாருமே இல்லை. அவங்க இஷ்டத்துக்கு இருப்பாங்க. புரியுதுங்களா? அதனால் இந்த உடல் சிறை இல்லை. இந்த உடல் இருந்தால் தான் நீங்கள் யாருன்னே உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அதனால் உங்களுடைய சிறை எல்லாமே உங்களுடைய மனக்குறிப்பு தான், தீர்ப்பு தான். மற்றவர்களை பற்றி இந்த ஐம்புலன் சேகரித்த விஷய ஞானங்கள் தான் உங்களுடைய சிறை. அதுதான் உங்களை முன்னேறவும் விட மாட்டுது, இல்லை அந்த விஷயத்தை விட்டுட்டு வெளியே வரவும் விட மாட்டுது. உங்களை ஒரு விதமான அழுத்தத்திலே வச்சிருக்குது. உங்களுடைய விஷய ஞானங்கள் தான், இந்த உலகத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அறிவு தான். இந்த உலகத்திலிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா அறிவும் எதன் அடிப்படையில் அமையும் தெரியுமா? லாபத்தின் அடிப்படையில் அமையும். அது நஷ்டத்தையே யோசிக்காது. நீங்கள் ஒரு வில்ல எறிகிறீங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு பின்னாடி இழுக்கப்படுதோ அந்த அளவுக்கு முன்னாடி போகும். ஆனால் இந்த உலக ஞானங்கள், உலக விஷயங்கள் எல்லாமே அழுத்தம் இல்லாமல் முன்னாடி போகணுன்ற அடிப்படையில் அமைஞ்சிருக்குது. புரியுதுங்களா? வில்ல இழுத்தீங்கன்னா ஒரு பெரிய அழுத்தம் கொடுத்தா மட்டும்தான் பின்னாடி இழுக்கணும். அதை அப்போ தான் முன்னோக்கி நல்லா பாயும். ஆனால் உலக விஷயங்கள் எல்லாமே அப்படி இல்லை. புரியுதுங்களா? இதை தயவுசெய்து உங்களை நீங்கள் உற்று நோக்கி பாருங்கள். தப்பாக இருந்தால் பரவாயில்ல, சரி பண்ணிக்கலாம். அது எந்த மாதிரியான சிரமமாக இருந்தாலும் அதை செய்யுங்க தயவுசெய்து. வேறு எதுவுமே உங்களுக்கான மகிழ்ச்சியையோ சந்தோஷத்தையோ நீங்கள் அது தராது, நீங்கள் பெறவும் முடியாது. இந்த பொருட்களில் இருந்தோ இல்லை அடுத்த மனிதர்களிடம் இருந்தோ நீங்கள் சந்தோஷத்தை பெற்றுவிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. அமைதியையும் சாந்தத்தையும் சமாதானத்தையும் பெறலான்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா அது உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. அதை நீங்கள் தான் உங்களுக்கு பரிசாக தர முடியும். அது கிஃப்ட்டு, உங்களுக்கே நீங்கள் கொடுத்து கொள்ளக்கூடிய கிஃப்ட்டு. அந்த சாந்தமும் சமாதானமும் அமைதியும் ஆனந்தமும் நீங்களே உங்களுக்கு கொடுத்து கொள்ளக்கூடிய கிஃப்ட்டு. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, விளக்க வேண்டியது எல்லாமே உங்களுடைய மனக்குறிப்பையும் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் சேகரித்து வைத்த அறிவையும் விளக்கிட்டு உங்களை உற்று நோக்குனீங்கன்னா மட்டும்தான் அந்த சாந்தமும் சமாதானமும் அமைதியும் ஆனந்தம்னா என்னன்னு புரியும். சாந்தம் அப்படின்னா அதை பற்றி நிறைய பேர் பேசின்னு இருக்காங்க, அதை பற்றி பேச முடியாது. அமைதி அப்படின்னா அமைதியை பற்றி பேச முடியாது. அதை பற்றி பேசுகிறாங்க. அமைதி அப்படின்னா அமைதியாக இருக்கிறது அப்படின்னா அப்படி இல்லை. அது ஆனந்தம் என்பதை நீங்கள் சாப்பிட்றீங்கல்ல, சாப்பிடும் பொழுது ஒரு பிரியாணி சாப்பிட்றீங்க, அதோட டேஸ்ட்டை நீங்கள் ஏதாச்சும் டிஃபைன் பண்ண முடியுமா? அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னா சூப்பராக இருக்குதுன்னு மட்டும்தான் உங்களால் சொல்ல முடியும். செம்ம சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர அமைதியை நீங்கள் பேச்சாக மாற்ற முடியாது, ஆனந்தத்தை பேச்சாக மாற்ற முடியாது, சமாதானத்தை மாற்ற முடியாது, சாந்தத்தை மாற்ற முடியாது. அது ஒரு சுவை, உங்களுடைய இருப்பின் சுவை. அந்த சுவையை தடுத்து நிறுத்துறதே நீங்கள் தான். இங்கே எஜமானனும் நீங்கள் தான், கூலியாலும் நீங்கள் தான், அடிமையும் நீங்கள் தான். இதில் நீங்கள் எந்த ரோலை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம். நீங்கள் இந்த பிரகிதியிலிருந்து இயற்கையிலிருந்து பெற்ற அறிவின் அடிப்படையில் இயங்குனீங்கன்னா நீங்கள் அடிமை. உங்களோட உள் அறிவில் இயங்குனீங்கன்னா நீங்கள் எஜமானன். நீங்கள் தான் அதை சூஸ் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? அது நீங்கள் இந்த உலகத்தின் அடிப்படையில், இந்த உலகத்தில் இருக்கும் எந்த பொருளின் அடிப்படையிலையோ இல்லை உங்களை சுற்றி இருக்கின்ற நபர்களின் அடிப்படையில் உங்கள் வாழ்வை அமைத்து அவங்க மூலயமா ஏதாச்சும் சந்தோஷம் கிடைக்கும்னு நினச்சிடாதீங்க. அது பேர் சந்தோஷமே இல்லை. அது ஈகோக்கான தீனி. ஈகோ நல்லா வளரும் அதன் அடிப்படையில். அதெல்லாம் இல்லைன்னா நீங்கள் நொறுங்கிடுவீங்க. அப்பளத்தை விட சீக்கிரமாக நொறுங்கிடுவீங்க. அந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோம். அதனால் இதெல்லாம் லேசாக யோசிச்சு பாருங்கள். உங்களுடைய வரம், நீங்கள் நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் உங்களுக்கு உடனே கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த பிரபஞ்சம் நமக்கு வரமாக கொடுத்துருக்கு. நம்ம நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் பெற்றுட்டோம் உள்ள.
ஆனால் வெளியில் நிகழ்த்த முடியல. அதுக்கு என்ன காரணம்னா நம்மளுடைய பிரகதி அறிவு தான். இந்த வெளியிலிருந்து எடுக்கப்பட்ட அறிவு தான். அந்த அறிவை மற்றவங்களுக்காக பயன்படுத்தும் போது அது பயனுள்ளதாக மாறும். அதை நமக்கான பெருமைக்காக பயன்படுத்தும் பொழுது அது நம்மளுக்கே விஷமாக மாறி நம்மளே போட்டு தள்ளிடும். அதனால் இதெல்லாம் லேசாக புரிஞ்சுங்க. இந்த உலக அறிவு மற்றவங்களுக்காக பயன்படும்போது நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதே அறிவை நம்மளை தாண்டி வேறு யாராலையும் செய்ய முடியாது அப்படின்னு அதை நமக்கானதாக மாற்றும் பொழுது நமக்கு அது துன்பத்தை தருகிறது. இங்கு பகிர்தல் தான் சரியாக இருக்குமே தவிர நம்முடையது அப்படின்றது சரியாக இருக்காது. பகிர்தல் தான் சரி. எல்லாமே இங்கே பகிர்ந்தளிக்கப்பட வேண்டியது தான். இங்கே எதுவுமே நம்மளுடையது கிடையாது. அதனால் இதெல்லாம் லேசாக புரிஞ்சுங்க. உங்களுடைய சிறை உங்களுக்கு இந்த சமுதாயமும் உங்களுடைய குடும்பமும் ஏற்றிய கருத்துக்களும் உங்களுடைய அனுபவங்களும் உங்களுடைய நம்பிக்கைகளும் தான். உடம்பு சிறை அல்ல. நீங்கள் விருப்பத்தின் அடிப்படையில் எப்பொழுது உங்கள் வாழ்வை அமைக்கிறீர்களோ அப்பொழுதுதான் நீங்கள் உங்களை புரிஞ்சிக்க முடியும். நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும். அந்த இடத்துக்கு வரணும். நீங்கள் நினைத்தால் நடக்கணும். அது உங்களால் முடியும். எல்லா மனிதருக்குமான வரம் அது. அந்த இடத்துக்கு நீங்கள் வரணும். வரத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களை உற்று நோக்கணும். உங்களை உற்று நோக்காத வரைக்கும் அந்த வாழ்க்கை கிடையாது. மற்றவங்களை கைவிட்டுருங்க, உங்களை பிடிச்சிங்க. இப்போ நம்ம எப்படி இருக்கோம்னா நம்மளை கைவிட்ட நிலையில் மற்றவங்களை பிடிச்சுன்னு இருக்கோம். அதை அப்படியே எல்லாரையும் கைவிட்டுட்டு உங்களை பிடிச்சிங்க. உங்களுக்கு துணை நீங்கள் மட்டும்தான். முருகன் துணை அப்படின்னு நிறைய பேர் போட்டிருப்பாங்கல்ல. முருகன்னா ஒன்றும் இல்லை, உள்ளுக்குள்ளே இருக்கிறது தான் முருகன்னு ஒரு அதுதான் உண்மையான அர்த்தம். அதுக்கு 6 முகம் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. நம்ம தான் அது. நம்ம 5 முகமாக இருக்கிறோம். இப்போது 5 அடிப்படையில் இயங்குகிறோம். 6 முகமாக மாறிட்டோம்னா வேறு வாழ்க்கை. 6வது முகம் உங்களுடைய மனம். அதை பற்றி தெரிஞ்சிக்காத வரைக்கும். புரியுதுங்களா? அதனால் லேசாக இருங்க. உங்களை உற்று நோக்குங்கள். நீங்கள் தான் உங்கள் வாழ்வின் புதையல். நீங்கள் வச்சிட்ருக்க எல்லா கருத்துக்களையும் எல்லா அனுபவங்களுக்கும் அடியில் உங்களுடைய புதையல் காத்து கொண்டிருக்கிறது. அதான் நீங்கள். உங்களை தான் நீங்கள் தோண்டி எடுக்கணும். தோண்டி எடுங்க. கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. ஆனால் இந்த துன்பத்தால் நீங்கள் சிரமப்படுறீங்கள்ல, அதை விட அது பெரிய துன்பம் இல்லை. அதனால் உங்களோட புதையலை நீங்கள் தான் கண்டெடுக்கணும். அந்த புதையலே நீங்கள் தான். விருப்பங்களின் அடிப்படையில் வாழ்வை அமைத்து கொள்ள முயற்சி செய்யுங்க. நீங்கள் எப்போ வேணாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம். விருப்பத்தின் அடிப்படையில் வாழ்கிறவங்களுக்கு தான் இறைவன் உதவி செய்வான். அவங்களுக்கு தான் பெரிய வாழ்வு. அவங்க தான் அவங்கள தெரிஞ்சுக்கவும் முடியும். அகம் பிரம்மமாக இருக்கிறதுன்னு வார்த்தையாக நம்ம பேசுகிறதுனால எந்த யூஸும் இல்லை. அகம் பிரம்மமாக இருக்கிறதான்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? அதனால் நல்லது. எல்லாருக்கும் சாந்தமும் சமாதானமும் இறைவன் அருளால் வரட்டும். நல்லது. இறைவன் போதுமானவன்.